தாராளமா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு ட்ரிம்மர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூப்ரா கம்பெனிது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெப்சைட் நான் இதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆகும். அது இதில் வேணாம். நான் வந்து உங்களுக்கு என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் லிங்க் தரேன் வாங்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போது தான் இன்னைக்கு காத்தால தான் அது வந்திருக்கு. சரி, நான் அன்பாக்சிங் நம்ம பண்ணதே இல்லைல்ல, அதனால் ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங்கு. அதனால் ஏதாவது தப்பாக சொன்னேன் அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும். ஃப்ரண்ட்டில் இன்ட்ரோவில் என்ன இவரோட வசீரனோட இது வருது, இன்ட்ரோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு விஷயம். அது வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக அன்பாக்சிங்கை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இன்னைக்கு கார்த்தால தான் வந்திருக்கு. பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது. பாக்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியும் தெரியுது. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ உள்ளே எப்படி இருக்குது பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கோவிட்னால பிரச்சனையாக போச்சு, அதனால் இன்னைக்கு கார்த்தால தான் வந்தது. உடனே ஓப்பன் பண்ண முடியல, வெயிலில் வைக்க சொல்லிட்டாங்க. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் பாக்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸு ஓகே. கூட ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் மேனுவல் இதுவாக இருக்க மாதிரி தெரியல. கொடுத்துருக்காங்க, பார்ப்போமே என்ன போட்டிருக்கு. ஸ்க்ரூவை கழட்டினா உள்ளே இது பண்ணலாமா? ஏன் அந்த இதெல்லாம் கை வைக்க போகிறோம் நம்ம? சரி, ஓகே. மேனுவல் நம்மளுக்கு வேணாம். நான் அந்த மேனுவலை வந்து ஓரமாக வச்சிடுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவைப்படாது. சரி, அது ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸையும் ஓரம் வச்சிடலாம். என்ன கருப்பாக இருக்குது, இது பண்ண முடியாது. சரி, அது இப்படியே வச்சு வைப்போம். அது மேலே வச்சுக்கலாம். இந்த சைடு வச்சுக்குவோம். சாரி, கூட என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இது வருது, ஒரு இது கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மர் ஒன்று வருது. கூட பார்த்தீங்கன்னா 3 இது வருது. முதல்ல இது கவரை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். கவர் எடுத்துகிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். வர மாட்டேங்குது. ரைட். கவரை எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப்பு இதோடைய போட்டு கொடுத்துருக்காங்க, 3mm. பாக்ஸில் உங்களுக்கு பாக்ஸில் ஒரு இது 3mm கிளிப். இதை நம்ம கழட்டி வச்சுக்குவோம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரி, ஓகே. இதை கழட்டி மேலேயே வச்சு வைக்கலாம். தனித்தனியாக வச்சு வைக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு மாட்டி காமிச்சிடுறேன். சாரி, கீழே வச்சிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 6mm ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9mm ஒரு கோம்பு இருக்குது. அதுக்கப்புறம் 12mm ஒரு கோம்பு இருக்குது. ஹேர் கட்டிங்கும் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அதோட உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் கொடுக்கறது தான். கூட ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். சரி, இப்படியே வச்சு வைப்போம். இதாப்பா, ஏதாவது ஒரு இடத்துல வச்சாப்பா. சரி, ரைட்டு.
பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து ம், இந்த நல்லா ரன் ஆகுதா அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா பேட்டரி பேக்கப் நான் நிற்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முகக்கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். வணக்கம். இது கொரோனான்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காமல் கடைபிடிங்க. இந்த தொற்றிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம்தான். முகக்கவசம்தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு. இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த முகக்கவசத்தை முழுமையாக போடணும். மூக்கு வாய் ரெண்டையும் முழுமையாக மூடி இருக்கிற மாதிரி போடணும். சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க. மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை. சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, தலையில் மாட்ட மாட்டாங்க. அதுபோல் மாஸ்கை தாடைக்கு போடக்கூடாது. முழுமையாக மூக்கு வாயை மூடணும். அதே போல் மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு செல்லும்போது 2 முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. மருத்துவமனைகளுக்கு போகும்போது, பேருந்துகளில் பயணிக்கும் போது, கடைகளுக்கு செல்லும்போது, தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றும் போது 2 மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க. நல்லா முழுமையாக எடுத்து விரல் இடுக்கில் விரல்களை விட்டு முழுமையாக துடைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்குங்க. நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான். நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். 2 டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன். சிலருக்கு காய்ச்சல் உடல் வலி வரலாம். அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும். அதனால் எந்த தயக்கமும் தேவையில்லை. தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது. மாஸ்க் அணிவது, கிருமி நாசினி பயன்படுத்துவது, தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய 3 மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம். வருமுன் காப்போம். கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம். நன்றி. வணக்கம்.